வச்சிருப்பா. அண்ணா அவங்க யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோனு. ஏதாச்சும் கம்பெனி மெசேஜாக இருக்குண்டா, வச்சிரு அங்கே. கம்பெனி மெசேஜ்லாம் இல்லை, யாரோ தனம்னு. தனம் இல்லைப்பா, தனபால் நம்ம ஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஏன்னா மெசேஜ் பண்ணியிருப்பாங்க குரூப்பில், விட்டு. தனபான இல்லை, தனஸ்ரீ. ஒரு பொண்ணு தான் மெசேஜ் பண்ணியிருக்கு, இந்தா. தனுஷ்டியா? சரி ஓகே, அது நான் பார்த்துறேன். முதல்ல அந்த மெசேஜ் படி. நான் அப்புறம் படிச்சுக்கிறேன்டா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. படி, நான் இங்கே இங்கேயே படிக்குவா? ஐயோ, WILLL. உனக்கு இதை கூட படிக்க தெரியாதா? டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. நான் தான் 10ஆவதுலேயே நின்றுட்டுனாடா, எனக்கு எப்படா இங்கிலீஷ் வரும்? ஐயோ, அந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போதான், அதை தான் மெசேஜ் பண்ணியிருக்கு. கல்யாணம் பண்ணிக்க போதா? அப்படி மெசேஜ் பண்ணியிருக்க? ஏய், திரும்பி மெசேஜ் வருது, என்ன ஒன்று சொல்கிறா? நாளைக்கு காலையில் காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம், கூட என் பாய் ஃப்ரெண்டும் வரான். என்ன பாய் ஃப்ரெண்ட்னா? ஃப்ரெண்டு தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என் பெஸ்ட்டையும் கூட்டிகிட்டு வரேன். பெஸ்டியா? அப்படின்னா? பெஸ்டினா உன் ஃப்ரெண்டுக்கு மேலே, லவருக்கு கீழே. அப்போ நடுவில் நான் தான். அவன் இன்னும் திருந்தல மாமா. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்கு, நீ போவாத. டேய், 2 பசங்க கூட இருக்கிறானுங்க, அதையும் மீறி அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறானா? இதுலேருந்து என்ன தெரியுது? நீ ஏமாந்தவன்னு தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ சின்ன பையன்டா, உனக்கு எதுவும் தெரியாது. நான் போயிட்டு வரேன். இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் நல்லவன் தான், அதனால ஏமாறல. அவன்கிட்ட காசு இருக்குன்னு ஏமாறல. அவன் நல்லா படிக்கிறதுனால ஏமாந்து போயிடுறான். அதனால சிதம்பரம் நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.